சிரியா ஈவெண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். நம்ம லைஃபே வந்து அட்வான்ஸ்ட் லைஃபாக மாறிடுச்சு. சோஷியல் மீடியா வந்துருச்சு. உலகத்தில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் நமக்கு அடுத்த நாளே இல்லை அடுத்த நொடியே வர அளவுக்கு ஒரு அட்வான்ஸ்டு சொசைட்டியாக மாறிடுச்சு. ஸோ இந்த சிச்சுவேஷன், இந்த லைஃபை ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்க. ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா அந்த ஈவெண்ட்டை முடிஞ்ச அளவுக்கு நீங்களா தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. நீங்களா மீன்ஸ் எது ஃபஸ்ட்டு சோர்ஸ், அந்த ஃபஸ்ட்டு சோர்ஸை டேரெக்டாக பார்க்க ட்ரை பண்ணுங்க. ஸோ சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சோர்ஸே கிடைக்கும். பட் நீங்கள் தேடணும். பேப்பரில் படிக்கிறது, அப்புறம் பேப்பரில் அனலைஸ் பண்ணிட்டு அடுத்து போகிற சோஷியல் மீடியா பர்சனாலிட்டிஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ், அது தேர்ட் லெவல். ஃபஸ்ட்டு சோர்ஸ்னால் கிரவுண்ட் லெவலில் அங்கே போராட்டம் பண்ணியிருப்பாங்க, சண்டை போட்டிருப்பாங்க, அவங்களோட வாய்ஸை கேட்கணும். அது ஃபர்ஸ்ட் லெவல். செகண்ட் லெவல் பேப்பரில் வரும். தேர்ட் லெவல் பேப்பர் எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு ஒரு இன்ஃப்ளூயன்சர் போடுவாங்க. இந்த மூணாவது கட்ட நாலேஜ் எப்போ உங்களுக்கு தேவைப்படும்னா, இது எதுவுமே அசசிபிலிட்டி இல்லாத டைமில் மட்டும்தான் இவங்க யூஸ் ஆவாங்க. இது எல்லாமே டேரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும் போது நீங்கள் அந்த ரியல் இஷ்யூவை நீங்கள் ஃபஸ்ட்டு வாய்ஸில் தெரிஞ்சுக்கணும். அதுதான் உங்களை ரியலாக இம்பாக்ட் பண்ணும். நான் யோசிக்க முடியுதா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சிரியாவில் ஒரு ரிபல் குரூப், புரட்சி பண்ணுற குரூப் வச்சுக்கலாம், டெரரிஸ்ட் வச்சுக்கலாம், எனிதிங். ஒரு குரூப்போட லீடர் வந்து ஒரு பாயிண்ட் சொல்கிறா வச்சுக்கலாம். அந்த இடத்துல சண்டை போட்டு அந்த லீடர் டேரெக்டாக பேசுகிற வாய்ஸோட இன்ஃபர்மேஷனும் அதை நான் கற்றுக்கிட்டு வந்து உங்ககிட்ட சொல்கிறதும் ஒரே மாதிரி இருக்குமா? நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன்னா என்னோட இன்டென்ஷன் என்ன? அவரோட மெசேஜை ரீச் பண்ணுறதா இல்லை உங்களை இந்த பாயிண்ட்ல எங்கேஜிங் ஆக்கிறதுக்காக பேசுறதா? இது தெளிவாக இருந்துக்கணும். இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஒரு விஷயத்த சொல்ல வரும்போது அந்த விஷயத்த ட்ரெண்டியாக மாற்றுவாங்க, எங்கேஜிங்காக மாற்றுவாங்க. எங்கேஜிங்காக மாற்றுற விஷயமா அது லாஜிக் புரியுதா? நான் சொல்கிறது என்னை சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ என்ன பாயிண்ட்னா, நீ என்கிட்ட வந்து ஒரு டாபிக் பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறீங்க. தட்ஸ் ஓகே, தட்ஸ் கிளியர், எனக்கு புரிஞ்சிடுச்சு. பட் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எப்பொழுதும் எப்படி இருக்கணும்னா, ஒரு டாபிக் பற்றி தெரிஞ்சுக்கிறத விட ஒரு டாப்பிக்கில் டவுட் கேட்குறாங்களே, அந்த டவுட் ஈவன் சில்லியாக இருந்தாலும் அது ரெவல்யூஷனரி. ஸோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்ட, டீச்சர்ஸ் கிட்ட, ஒரு மென்டர் கிட்ட டவுட்ஸ் கேளுங்க. ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்கன்னா அந்த விஷயம் வந்து உங்களுக்கு ரியல் நாலேஜாக உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஓரளவுக்கு நான் சொல்ல வந்த பாயிண்ட் புரிஞ்சுதா? சோஷியல் மீடியாவில் அந்த தேர்ட் நாலேஜ் இருக்குல்ல, தேர்ட் லெவல் ஆஃப் சோர்ஸ், அவங்க கிட்ட இருந்து ஒரு இஷ்யூ பற்றியான எல்லா டீட்டெயிலும் கிடைக்கும். அந்த வீடியோ ஒரு 5 minutes 10 minutes பார்த்தீங்கன்னா, இப்போ நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபுல் நாலேஜும் உங்களுக்கு கிடைச்ச ஒரு ஃபீல் வரும். ஓகேவா? பட் அந்த ஃபுல் நாலேஜ் கிடைச்சும் யூ ஆர் பிகமிங் இக்னோரண்ட் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு சோர்ஸில் ஒரு ஃபுல் நாலேஜ் கிடைக்கலனாலும் ஒரு பாயிண்ட் கிடைச்சாலும் யூ பிகமிங் என்லைட்டன்ட். எந்த இஷ்யூமே நேச்சுரலாக பார்க்கும்போது அட் இன்ஸ்டன்ட்டில் ஒரு ஃபுல் நியூஸும் கிடைக்காது, ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைக்காது. கிரவுண்ட் லெவலில் மக்கள் கிட்ட இருந்து ஈவன் ஒரு பாயிண்ட் கிடைச்சாலும் யூ ட்ரைங் டு பிகம் அன் இன்டெலெக்சுவல். அந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுங்க. அதனால தான் உங்களுக்கு தெரியும் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் தேர்ட் லெவல் ஆஃப் சோர்ஸ், டீச்சராக இருக்கலாம், இல்லை ஒரு யங்ஸ்டராக இருக்கலாம், எவ்ரிதிங், யாராவது இருக்கலாம், எனிஒன். இவங்க வந்து அவ்வளோ வால்யூம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் இவங்களுக்கு பெரிய அவார்ட்லாம் கிடைக்காது, ரெகக்னிஷன் கிடைக்காது. என்ன ரீசன்? யூஆர் கிரியேட்டிங் ஏ தேர்ட் லெவல் ஆஃப் சோர்ஸ். அதுவே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நியூஸில் பார்த்தீங்களா, இந்த வருஷம் 2024க்கு இந்தியன் அவார்ட் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் ஜேர்னலிசம். வாட் ஜேர்னலிசம்? ஒரு ஈவெண்ட்டை மக்களை கொண்டு சேர்க்கறதுன. அந்த ஜேர்னலிசத்தில் யாருக்கு அவார்டு தருவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சோர்ஸ் ரெடி பண்ணுறாங்களே. ஃபார் எக்ஸாம்பிள் 2024 ஃபார் எக்ஸலன்ஸ் இன் ஜேர்னலிசம் பானு பிரகாஷ் சந்திராவுக்கு கிடைச்சிருக்கு. என்ன ரீசன்? டைரக்டாக மணிப்பூரில் போயிட்டு மக்களோட வாய்ஸை கலெக்ட் பண்ணி நம்ம கிட்ட சேர்த்ததுனால. எப்போதுமே ஃபர்ஸ்ட் லெவலில் ரிஸ்க் இருக்குது உங்களுக்கு தெரியும். பட் அதோட முக்கியமானது கிரவுண்ட் லெவல் ஆஃப் ட்ரூத் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அந்த உண்மையை நம்ம கிட்ட சேர்க்குறாங்களே, தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டெக்னாலஜிக்கல் லைஃப் வந்து நமக்கு ஏன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட இக்னோரன்ஸை நம்மளால சரி பண்ணிக்க முடியும். ஸோ ஓரளவுக்கு புரிஞ்சுல. ஸோ இந்த பாயிண்ட்டை நான் அகைன் கன்க்ளூட் பண்ணுறேன் வித் இளையராஜா. உனக்கு அறிவு இருக்குன்னு எந்த அறிவு வச்சு நம்புற? இளையராஜா கேட்ட கொஸ்டின் தானே அது. உனக்கு நாலேஜ் இருக்குன்னு நீ அக்செப்ட் பண்ணிக்கிற, எந்த நாலேஜ் வச்சு சொல்ற? உன்னோட நாலேஜ் சோர்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அந்த நாலேஜோட சோர்ஸ் இருக்குல்ல, எட்டிமாலஜி, அதை ரியாலிட்டியா தெரிஞ்சுக்கிற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்து போச்சு. இந்த டைம்ல அதை யூஸ் பண்ணாம ஃபர்ஸ்ட் டைம் சோர்ஸை படிக்காம செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஈவன் நான் ஒரு பேப்பர்ல பார்த்து ஒரு ஆர்டிகல் இருக்குன்னா அந்த ஆர்டிகலை உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும், ட்ரூத்ஃபுல்லா இல்லையே. அப்ப செகண்ட் சோர்ஸும் தேர்ட் சோர்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும்னா, பெர்ஸ்பெக்டிவ்ஸ், உங்களோட வே ஆஃப் திங்கிங் இம்ப்ரூவ் பண்ணணும். ஒரு ஈவெண்ட் நடக்குது, அந்த மக்களோட வாய்ஸ் கேட்டுங்க, அந்த வாய்ஸை பிலாசபிக்கல் லெவல்ல, பொலிட்டிக்கல் தியரி லெவலில், சோஷியாலஜிக்கல் லெவலில் அனலைஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் தர வேண்டியது தான் அடுத்த லெவல் ஆஃப் சோர்ஸ் கிரியேட் பண்ணுறவங்களோட வேலை. அங்கே நடந்த விஷயத்தை அப்படியே கேப்சர் பண்ணி ஃபோட்டோவே எடுத்து தர்றது விஷயம் கிடையாது. ஸோ எப்பொழுதுமே இந்த ப்ராக்டிஸில் இந்த ஈவெண்ட்டை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், அது உங்களுக்கு ரைட்ஸ் உண்டு. பட் நான் எப்போ ஷேர் பண்ணுவேன்னா, அந்த ஈவெண்ட்டை பற்றி தெரிவிக்கிறத விட அந்த ஈவெண்ட் சம்மந்தப்பட்ட டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் நான் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் ஷேர் பண்ணுவேன். இத்தனை வகையான பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்குது, இத்தனை ஆங்கிளில் பார்க்குறான், அந்த ஐடியா கிடைச்சா மட்டும்தான் ஷேர் பண்ண தவிர, ஒரு இஷ்யூ நடந்துருச்சு, இந்த இஷ்யூ பற்றி ஃபுல்லாக படிச்சுட்டு வந்து அதை தர்றது வழியாக நான் வந்து ஒரிஜினல் நாலேஜை உங்ககிட்ட இருந்து மறைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்படி புரிச்சா? ஆக்சுவலாக நான் இந்த கிளாஸ் ஆரம்பிக்கும் போது இதை பற்றி பேசுவேன்ற இன்டென்ஷன் எனக்கு இல்லை. உங்களுக்கு தெரியும்ல, எஜுகேஷன் இஸ் ஆர்ட் தானே. ஸோ இது பிளான் கிடையாது. அப்படி அந்த டாபிக் ஆரம்பிக்கும் போது ஒரு ஃப்ளோவில் வந்துச்சு, அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பட் இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டு இக்னோர் யுவர் இக்னோரன்ஸ். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ சிரியா ஸ்டார்ட் பண்ணலாம். சிரியான்னு கிடையாது, மிடில் ஈஸ்ட்னாலே ஒரே ஸ்டோரி தான். ஒரு கண்ட்ரி இருக்கும், அந்த கண்ட்ரியில் ஒரே ஆள், ஒரே ஃபேமிலி, கடைசி 20 வருஷம் 30 வருஷம் ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு கவர்மெண்ட் இல்லை ஒரு ஃபேமிலி இல்லை ஒருத்தவர் வந்து 10 வருஷம்
15 வருஷம் தாண்டி ஆட்சி பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா அங்க கரப்ஷன் வர வாய்ப்பு இருக்கு, பாவர்ட்டி வர வாய்ப்பு இருக்கு, இன்ஃப்ளேஷன் வர வாய்ப்பு இருக்கு. என்ன ரீசன்? ஒரே ஆள் ஆட்சி பண்ணும்போது நியூ ஐடியாஸ் வராது. இப்போ நியூ ஐடியாஸ் வரும்போது தான் நியூ ஐடியாஸ் ஆஃப் சொல்யூஷன் கிடைக்கும். இது புரிஞ்சுல? எஸ். ஸோ மிடில் ஈஸ்ட் முழுக்க நிறைய கண்ட்ரீஸ்ல 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் ரூல் பண்ண ஆட்கள்லாம் இருக்காங்க. அப்போ கண்டிப்பா அந்த கண்ட்ரில பவர்ட்டி அதிகமாக இருக்கும். பவர்ட்டி அதிகமாக இருந்தால் மக்கள் என்ன பண்ணுவாங்க? அங்கே ஒரு சோஷியல் அன்ரெஸ்ட் உருவாகும். அதாவது மக்கள் போராட்டம் பண்ணுவாங்க, வீதிக்கு வருவாங்க, சத்தம் போடுவாங்க, கத்துவாங்க. அப்போ அந்த ரூல் பண்ற அந்த ஃபேமிலி, அந்த ஒரு இண்டிவிஜுவல் என்ன பண்ணணும்? மக்களுக்கு பிடிக்கல அப்படின்னு ஒரு விஷயத்த ஆல்டர்னேட்டிவ் பண்ணணும். அதை பண்ணாம அந்த கண்ட்ரியோட ஆர்ம்டு ஃபோர்ஸ் இறக்குறாங்க அப்படின்னா என்ன ஆகும்? மக்கள் என்ன ஆயிடுவாங்க? ரெபல் குரூப்பாக மாறிடுவாங்க. அப்போ மக்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் இருந்த அந்த கான்ஃப்ளிக்ட் ஆர்ம்டு ஃபோர்ஸுக்கும் ரெபல் குரூப்பாக மாறிடுச்சு. ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கும் ரெபல் குரூப்புக்கும் சண்டை. ரெபல் குரூப்புக்கு ஒரு ஐடியா இருக்குமா? ஃபார் எக்ஸாம்பிள், அந்த கண்ட்ரி முஸ்லீம் கண்ட்ரியாக இருந்துச்சுன்னா அந்த ரெபல் குரூப் என்ன பண்ணும்? முஸ்லீம் கவர்மெண்ட் உருவாக்க ட்ரை பண்ணும். இதுதான் பேசிக் philosophy ஆஃப் அரப் ஸ்ப்ரிங். ஸோ அங்கே இருக்கிற ஒரு ஃபேமிலி ஆட்சி, மன்னர் ஆட்சி, அதை அபாலிஷ் பண்ணிட்டு பீப்புள்ஸ் பார்ட்டி, அதாவது டெமோக்ரஸி உருவாக்க ட்ரை பண்ணுவாங்க. அதை உருவாக்குறதுக்கு கண்டிப்பாக அந்த கவர்மெண்ட் ஒத்துக்காது. அப்போ ஆர்ம்டு ஃபோர்ஸாக மாறணும். நாம என்ன பண்ணியாகணும்? கன்ஸ் எடுத்தாகணும். ஏன்னா அந்த லேண்ட் வேறு வழி கிடையாது, ஜெயிக்கிறதுக்கு அது தான் கிடைச்சிருக்கு. ஸோ சேம் ஸ்டோரி தான் சிரியாலையும். ஓகே, நான் ஃபுல்லாக சொல்லலை. இப்போதைக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்த ஈவெண்ட்னால இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் சொல்கிறேன், அகைன் சொல்கிறேன். அப்போ சிரியாவில் 2 குரூப்பாக, ஒரு ரெபல் குரூப்பு, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் சண்டை நடக்குது. அப்போ என்ன ஆகும்? அந்த கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு மற்ற கண்ட்ரிஸ் வருமா? ரஷ்யா வரும், ஈரான் வரும். இவங்க என்ன பண்ணுவாங்க? கவர்மெண்ட்டுக்கு கன்ஸ் கொடுப்பாங்க சண்டை போடுறதுக்கு. ரெபல்ஸ் யார் வருவா? இங்கே ரஷ்யா இருக்குன்னா கண்டிப்பாக அந்த பக்கம் அமெரிக்கா வந்துடும். அண்ட் ஆல்சோ இந்த ரெபல் குரூப்புக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு மற்ற ரெபல் குரூப் இருப்பாங்களே, டெரரிஸ்ட் இருப்பாங்களே, ISIS வரலாம், அல்கொய்தா வரலாம், எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ ஒரு கண்ட்ரிக்குள்ள நிறைய குரூப்ஸ் வரதுக்கான காரணம் என்னன்னா, அங்கே வந்து கவர்னன்ஸ் இல்லை, சிச்சுவேஷன் வீக்காக இருக்கு, ஒரு கவர்மெண்டால கண்ட்ரோல் பண்ண முடியல, மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க. அந்த இடத்த யூஸ் பண்ணிப்பாங்க. யூஸ் பண்ணி யாருக்கு சப்போர்ட் பண்ணா அந்த ஆட்சியை கவுக்கலாமோ அது பண்ணுவாங்க. இதான் பேசிக். ஓகேவா? இப்போ இதெல்லாம் தேவையில்லை. இங்கே எத்தனை குரூப்ஸ் இருக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்போ சிரியாவோட ரெபல் குரூப் என்ன பண்ணிடுச்சு? கேப்சர் பண்ணிடுச்சு. சிரியாவோட பிரசிடென்ட் அசாட் என்ன பண்ணிட்டாரு? அவரால் ஆட்சி பண்ண முடியல, தப்பிச்சுக்க போயிட்டாரு. அசைலம், அதாவது தஞ்சம் புகுந்து விட்டார். எந்த ஊர்ல? ரஷ்யாவில். ரஷ்யா கிட்ட ஃபார்முலா கிராண்ட் வாங்கி டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து அங்கே போயிட்டார் பாதுகாப்பாக. ஸோ அசைலம். பஷர் அல் அசத் இவர் பேரு, அது உங்களுக்கு தெரியும். ரெபல் குரூப் பேரு HTS, ஹயத் தஹ்ரீர் அல் ஷாம். HTS ஷாம், HTS. அப்போ ஒரு ரெபல் குரூப், இது ஆர்ம்டு குரூப் தானே, ஆர்ம்டு குரூப். அப்போ கண்டிப்பாக US என்ன சொல்லும்? இவங்கள டெரரிஸ்ட் சொல்லும். கரெக்டா? அப்போ டெரரிஸ்ட் குரூப்னு சொல்லலாம், ஏன்னா வந்து கவனிச்சிருக்காங்களே. ஓகே, ஆக்சுவலாக இதில் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் இருக்குங்க. ஒரு சைடில் கவர்மெண்ட்டோட ஃபோர்ஸ், இன்னொரு சைடில் ரெபல் குரூப் தான். ஒரு கவர்மெண்ட் ஃபோர்ஸ், மிலிட்டரி ஃபோர்ஸ் எப்படி வந்து ஒரு குரூப் கிட்ட தோக்கும்? லாஜிக் இருக்குல்ல. அப்போது இவங்க சப்போர்ட் பண்ண ஈரானுக்கு ப்ராப்ளம். கரெக்டாக? என்ன, ஈரானுக்கு இஸ்ரேலுக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அண்ட் ரஷ்யா சப்போர்ட் பண்ணுச்சு, பட் ரஷ்யா என்ன பண்ணுது? யுக்ரைனில் சண்டை போடுது. அப்போ இவங்களோட அலைஸ் எல்லாமே ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்கிறதுனால அசாடுக்கு என்ன ஆகுது? வீக் ஆகுது. அந்த வீக் ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கிறாங்க ரெபல் குரூப்ஸ். ஸோ இது வரைக்கும் பார்த்த விஷயத்தை வச்சுக்கிட்டு நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சோர்ஸை தெரிஞ்சுக்கிட்டா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரெபல் குரூப் இருக்குன்னா கண்டிப்பாக என்ன இருப்போம்? இந்த குரூப் தலைவர் இருப்பாரா, லீடர் இருப்பாரா? இந்த HTS குரூப் என்ன பண்ணிட்டாங்க? சிரியா கேப்சர் பண்ணிட்டாங்க. கரெக்டாக? எல்லா பேப்பர் என்ன எழுதுறாங்க? இப்போ இந்த ரெபல் குரூப் வந்து இந்த இடத்த கேப்சர் பண்ணா கவர்மெண்ட் எப்படி இருக்கும், ரூலிங் எப்படி இருக்கும்? ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பேப்பர் என்ன எழுதுனா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்து வச்சுக்கலாம். என்ன சொல்றாங்க? இந்த HTS குரூப் வந்து ஒரு இஸ்லாமிக் குரூப், டெரரிஸ்ட் குரூப் தானே. எஸ். அப்போ அவங்க வந்து கவர்மெண்ட்டை ரூல் பண்ணும்போது செகுலரிசம் இருக்குமா? அது மட்டும் இல்லாமல் சிரியாவில் நிறைய மக்கள் வாடுறாங்க, நிறைய குரூப் ஆஃப் வராங்க. இஸ்லாம்ஸ் மட்டும் கிடையாது, ஒரு 5-6 குரூப் இருக்கு. அப்போ ஒரு இஸ்லாமிக் கவர்மெண்ட் அங்கே ரூல் பண்ணிச்சுன்னா எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி கிடைக்குமா? இந்த டவுட்ஸ்லாம் இருக்குன்னு முடிச்சிட்டாங்க. ஓகேவா? ஹிந்துல வந்துச்சுன்னா 90% ட்ரூ தான் இருக்கும். பட் நான் ஒரு இதை ஆப்பர்ச்சுனிட்டி வச்சுக்கிட்டு ரியல் லெவல் ஆஃப் இந்த கிரவுண்ட் லெவலில் இருக்கிற அந்த லீடர் இருக்காருல்ல, அவர் என்ன சொல்றாரு பார்க்கலாம். அவர் சொல்றது பொய்யா இருக்கலாம், உண்மையா இருக்கலாம், அப்புறம் பட் தெரிஞ்சுக்கலாம். நான் ஒரு 3-4 கொஸ்டினை மட்டும் ஷேர் பண்றேன். In the past, you have talked about strict Islamic rule. Is that still the plan? People who fear Islamic governance either have seen incorrect implementations of it or do not understand it properly. We are talking about something that aligns with the traditions and nature of the region. The most important thing is to build institutions. We are not talking about rule by individuals or personal whims. It's about institutional governance. Syria deserves a governing system that is institutional, not one where a single ruler makes arbitrary decisions. ஸோ இப்போ பேசுனது வந்து அந்த சிரியன் ரெபலோட லீடர், அவரோட நேம் வந்து ஜொலானி. ஸோ ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டாரா? உங்களோட குரூப் வந்து இஸ்லாமிக் குரூப், என்ன மாதிரி கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுவீங்க? இன்ஸ்டிடியூஷனல் கவர்னன்ஸ் சொல்றாரு. அவர் சொன்ன வார்த்தை, ஒரு இண்டிவிஜுவல் ஆட்சி கிடையாது, ஒரு கண்ட்ரிக்கு தேவையான இன்ஸ்டியூஷன் உருவாக்கணும். RBIன்ற ஒரு இன்ஸ்டியூஷன், பார்லிமெண்ட்ன்ற ஒரு இன்ஸ்டியூஷன் தான் கரெக்டாக கவர்ன் பண்ணுறது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. அவர் சொல்றது பொய்யா உண்மையில அப்புறம் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சோர்ஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஆக்சுவலாக இந்த இன்ஸ்டியூஷனல் கவர்னன்ஸ்க்கு தான் இந்த இயர் வந்து இந்த புக் பார்த்தோம்ல, எக்கனாமிக்ஸ் கவர் கிடைச்சது, வை நேஷனல் ஃபெயில்ஸ் ஒரு புக் பார்த்தோம்ல, அந்த புக்கோட மெயின் இன்டென்ஷன் தானே, ஒரு இண்டிவிஜுவல் ஒரு ஃபேமிலி ரூல் பண்ணால் கரப்ஷன் வரும்,
இன்ஸ்டியூஷன்ஸை உருவாக்கணும். எந்த கண்ட்ரி இன்ஸ்டியூஷன் உருவாக்குதோ அதை பொறுத்து தான் பாவர்ட்டி சரியாகிறதுலாம் இருக்குது. அந்த பாயிண்ட் இவர் கோட் பண்ணுறாரு. பட் இங்கே நம்ப வேணாம். என்னோட பாயிண்ட் என்னன்னா, டைரக்ட் சோர்ஸில் படிக்கும்போது யூ ஃபீல் இம்பாக்டட், யூ ஃபீல் என்ரிச்ட். அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கொஸ்டின் சொல்லிடுறேன். ஓகே, நம்ம பேக்ரவுண்ட்லாம் பார்க்கல. இப்போ இருக்கிற ஈவெண்ட்டில் அந்த அசாத் கவர்மெண்ட் கடைசி 20 வருஷம் ரூல் பண்ண ஒரு கவர்மெண்ட் போயிடுச்சு. இப்போ கண்டிப்பாக மக்களுக்கு ஹாப்பி தான். ஓகே, பட் இன்னொரு சைடில் மக்களுக்கு ஒரு பயம் இருக்குது. என்ன ரீசன்? வரப்போகிற குரூப் வந்து என்ன குரூப்? HTS குரூப், ரெபல் குரூப், கன்ஸ் வச்சிருப்பாங்க அண்ட் ஆல்சோ இஸ்லாமிக் பிரின்சிபல்ஸ். பட் சிரியாவில் நிறைய மக்கள் வாடுறாங்க. அப்போ இந்த குரூப் வந்து என்ன மாதிரி கவர்மெண்ட்டை கொடுக்கும்? ஒரு பயம் இருக்கும்ல. அந்த கொஸ்டினுக்கு அவங்ககிட்ட அந்த லீடர் கிட்ட கொஸ்டின் கிட்ட என்ன ஆன்சர் பண்ணுவார்? அதை பார்க்கலாம். شيء معين أو لا؟ Many Syrians are happy and will be happy to see the end of the Assad regime, but they're also worried about what HTS rule would mean, including minorities. لا يستطيع أحد. No one has the right to erase another group. These sects have coexisted in this region for hundreds of years, and no one has the right to eliminate them. There must be a legal framework that protects and ensures the rights of all, not a system that serves only one sect, as Assad's regime has done. You know, listening to you speaking, you've gone through quite the transformation. Once an Al-Qaeda leader, your group has had affiliations with Al-Qaeda, with ISIS, and now you are projecting this image of a moderate leader and a moderate group. What is HTS right now? ஓரளவுக்கு புரியுதுல்ல. அப்போ இந்த ரிபல் குரூப்போட ஆட்சின்றது ஒரு பர்சனல் ஆட்சி கிடையாது, அசாட் ரெஜிமே கிடையாது, லீகல் ரூல் தான் இருக்குன்னு சொல்லிட்டார். பட் ஆங்கர் என்ன பண்ணுறாங்க? ஜெர்னலிஸ்ட் கொஸ்டின் வைக்கிறாங்க. உங்களுக்கு அல்கைதா கூட லிங்க் இருக்குது, அல்கைதா பற்றி எங்களுக்கு தெரியும், இப்போ நீங்கள் எப்படி லீகல் ஆட்சி கொண்டு வர முடியும்? நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் இஸ்லாமிக் பிரின்சிபல் சொன்னீங்க, இப்போ மாடரேட்டாக பேசுகிறீங்க, எதை நம்புறது? கொஸ்டின் வைக்கிறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறாரு பார்க்கலாம். Now you are projecting this image of a moderate leader and a moderate group. What is HTS right now? هي التحرير الشامي هي ليست Hayat Tahrir al-Sham is one of the factions in the region, just like all the others. Now we're talking about a larger project. We're talking about building Syria. Hayat Tahrir al-Sham is merely one detail of this dialogue, and it may dissolve at any time. It's not an end in itself, but a means to perform a task confronting this regime. Once that task is complete, it will transition to a state of governance, institutions, and so on. I believe that everyone in life goes through phases and experiences, and these experiences naturally increase a person's awareness. A person in their 20s will have a different personality than someone in their 30s or 40s, and certainly someone in their 50s. So are those days behind you? Sometimes it's essential to adjust to reality, and because someone who rigidly clings to certain ideas and principles without flexibility cannot effectively lead societies or navigate complex conflicts like the one happening in Syria. ஸோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ புரியுது இல்லை? HTSன்றது ரெபல் குரூப் தான். அதோட மெயின் பர்பஸ் என்ன? அசாத் கவர்மெண்ட்டை காலி பண்ணுறது. அப்போ எப்போ இது வந்து முடிஞ்சிருச்சோ அப்போ HTS என்ன ஆகிடும்? டிசால்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு சிரியாவில் பீப்புள்ஸ் கவர்மெண்ட் உருவாக்குறதுக்கு என்னென்ன தேவையோ அது பண்ணி ஆகணும். ஸோ வாட் இஸ் ரியாலிட்டியோ ரியாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க? பகின் கொஸ்டின் கேட்குறாங்க. என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, நீங்கள் எவ்வளோ தான் சொன்னாலும் நீங்கள் ஒரு டெரரிஸ்ட் அப்படி தான் US சொல்லுது. ஓகேவா? ஒரு டெரரிஸ்டால எப்படி வந்து ஒரு அமைதியான ஒரு ஸ்டேட்டை உருவாக்க முடியும்? எப்படி நம்புறது? பீப்புள் எப்படி உங்களை நம்புறது? அகைன் கொஸ்டின் வைக்கிறாங்க. People listening to this are going to wonder why they should believe you. You are still a specially designated global terrorist by the United States with a $10 million bounty on your head. Your group is a prescribed terrorist organization by the United States, by the UN, by the EU, and others. I say to people, don't judge by words, but by actions. I believe the reality speaks for itself. These classifications are primarily political and at the same time wrong. I define a terrorist as someone who intentionally kills civilians, harms innocents, or displaces people. If we're being honest, many of the wars waged by major powers in Arab, Muslim, and even non-Muslim countries have involved the deliberate killing of thousands, the destruction of homes, and the displacement of millions. Even the regime itself is guilty of such actions. But the US and others would say is that you were parts of groups that did exactly that. Personally, I have not done these things. The situation must be understood in its historical context. There was a massive war in Iraq that deeply stirred people's emotions, prompting many to go there. The circumstances of that war led people to various places, and my path led me to one of those locations.
Given my level of awareness and my young age at the time, my actions evolved to where I am today. I didn't go to Iraq with those intentions. I went to defend the Iraqi people. When I returned to Syria, I didn't want to bring what happened in Iraq into Syria. That's why there were disagreements between us and ISIS. People would be wondering why you've agreed to speak with us. الحدث اللي صار في What is happening in Syria is significant for the entire world. This event has positive repercussions globally because under the regime's rule, Syria became a source of concern and trouble for everyone. أما استقرار سوريا فأنا Stabilizing Syria will bring many people back. People will return to their homes. Many refugees in Turkey will likely return, as will a significant number of refugees in Lebanon and Jordan. Even refugees in Europe may return to rebuild their country. ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சோர்ஸ் எதுவோ அங்கிருந்து தெரிஞ்சுக்கும் போது ஒரு ஐடியா கிடைக்குது இல்லை, வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், இது ட்ரூவா இல்லையா நம்ம யோசிக்கிறோம் தானே. எஸ், ஸோ இதுக்கப்புறம் ஃபியூச்சர் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த அப்டேட் போதும். அகைன் நாளைக்கு இந்துவில் அகைன் டீட்டெயில்டாக ஆர்டிகல் வரும், அதை நான் எக்ஸ்ட்ரா ஷேர் பண்ணுறேன். இந்தியாவுடைய ஒரு முக்கியமான ஒரு சோஷியல் வெல்ஃபேர் ஆக்ட், நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013. இந்த ஆக்டோட மெயின் பர்பஸ் என்ன, மக்களுக்கு ஃபுட் கிரைன்ஸ் ரொம்ப கம்மி விலையில தரணுமா, ஸோ சப்சிடைஸ்டு ப்ரைஸா, ஸோ ரொம்ப கம்மி விலையில ரேஷன் கடையில் வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஆக்ட் வழியா இந்தியாவில் எத்தனை மக்கள் பயன்படுறாங்க, 81 கோடி பெனிஃபிஷியரிஸ். ஸோ இத்தனை கோடி மக்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்னு எதை வச்சு கால்குலேட் பண்ணோம், 2011 சென்சஸ் பேஸ் பண்ணி யாரெல்லாம் பாவர்ட்டில் இருக்காங்க கண்டுபிடிச்சு கொடுக்குறோம். 2011 இருந்து 2024 முடிய போகுது. மினிமம் இந்தியாவோட பாப்புலேஷனில் இன்னொரு 10 கோடி பேருக்கு இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணணும். பட் ஆட் பண்ணாமல் அப்படியே வச்சிருக்கோம். என்ன ரீசன், சென்சஸ் அப்டேட் பண்ணல. ஸோ சென்சஸ் அப்டேட் பண்ணாமல் இருக்கிறதுன்றது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்ளம் இல்லை, அது வந்து ஃபுட் செக்யூரிட்டி ப்ராப்ளம். ஒரு 10 கோடி மக்களுக்கு ஃபுட்டு வந்து கம்மி விலையில் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ உடனடியாக சென்சஸ் எடுக்க வேண்டியது கட்டாயம். மீனிங் புரிஞ்சா, சென்சஸ் ஏன் முக்கியம் அப்படின்னு மெயின்ஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்கும்போது சொசைட்டி சப்பேராவில் ஃபுட் செக்யூரிட்டியிலும் ப்ராப்ளம் நடந்திருக்கு. சென்சஸ் அப்டேட் பண்ணாதனால நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்ல இருக்கிற பெனிஃபிஷரிஸோட நம்பர்ஸ் இன்னும் அதிகமாக்கல. அந்த பாயிண்ட் எழுதலாம். ஸோ இன்னைக்கு பேஜ் நம்பர் 4 இருக்கு, இங்கே கீழே இருக்குல்ல, இங்கே படிங்க, இந்த ஹெட்டிங் படிங்க. நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் ஸ்டில் டிரைவன் பை ஃபிகர்ஸ் ஃப்ரம் 2011 சென்சஸ். சரி, அகைன் ஒன்று சொல்கிறேங்க, உங்களுக்கு தெரியும் தான், பட் அகைன் சொல்கிறேன். என்னோட கான்ட்ரிபியூஷனாக சொல்கிறது எக்ஸ்பிளனேஷன் ஒன்று, ஓகேவா, அது விஷயம் இல்லை. இந்த ரா ஃபார்மேட் இருக்குல்ல, லைன் பை லைன் இருக்குல்ல, இந்த லைன் பை லைன் இருக்கிற விஷயத்தை நான் என்ன பண்ணுறோம், பிரேக் பண்ணி இந்த மாதிரி ஒரு மைண்ட் மேப்பில் ஃப்ளோ சார்ட்டில் மாற்றிக்கிறோம். இப்படி படிக்கும்போது தான் ஒரு லிங்க் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இதான் நோட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ எங்கே தான் நினைக்க முடியும், 10 கோடின்னு எதுக்கு படித்தோம், இவ்வளோ கோடி பெனிஃபிஷரிஸ் உள்ளே வரல, எதில் வரல, ஃபுட் கிரைன்ஸ் அவைலபிலிட்டியில் வரல. ஏன் வரணும், ஃபுட் செக்யூரிட்டின்றது முக்கியமான விஷயம். ஒரு மைண்ட் மேப் இருக்குல்ல, ஒரு லிங்க் இருக்குல்ல, இந்த லிங்கை உருவாக்கி நோட்ஸ் எடுத்துங்க. இது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு ½ பேஜ் சைடில் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு ஃபுல் பேஜ் உங்களுக்கு இருக்கும், ஓகேவா. ஸோ ஒவ்வொரு நாளுக்கும் பிடிஎஃப் படிக்காதீங்க. பிடிஎஃப் ஒரு 5 பேஜ் இருக்கும், ஓகேவா. நீங்கள் அது ஒரு நியூஸோட 4 லைனில் ஒரு மைண்ட் மேப்பை ஷார்ட் போட்டு எடுத்து வச்சுக்கணும். லிங்க் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்ட்னா வாட், ஒய், இம்பாக்ட், நெகட்டிவ், சேலஞ்சஸ்னு ஒரு மைண்டை போட்டு அதுக்கிட்ட பாயிண்ட்ஸ் குறிப்பிட்டே வச்சுக்கணும். அதுதான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா நோட்ஸை படிக்கிறத விட அந்த நியூஸை இருக்குல்ல, அந்த நியூஸை படிக்கலாம். அந்த நியூஸை படிச்சுட்டு இந்த மைண்ட் மேப்பில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோவும் பார்த்துட்டு அப்புறம் வந்து அகாடமிக் தர பிடிஎஃப்பும் படிச்சுக்கிட்டா ஒரிஜினல் சோர்ஸோட நாலேஜும் வராது. ஸோ எக்ஸ்பிளேஷன் படிச்சுக்கங்க தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ். பட் இந்த எக்ஸ்பிளனேஷனோட கண்டிப்பாக பேப்பருக்குள்ளே போய் படிக்க முடியும், ஈஸியாக, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதை வச்சு உங்களுக்கு பிடிச்சவரோட எடுத்துக்கங்க. இந்த மைண்ட் மேப் கூட தேவைன்னா உங்களுக்கு பிடிச்சவரை அழகாக எடுத்துக்கங்க, ஓகே. பட் வாட் இஸ் அல்டிமேட் எய்ம் ஆஃப் எக்ஸ்பிளைனிங், யூ ஷுட் மேக் ரீடிங் ஹிந்து பிகம் ஈஸி, ஓகேவா. அண்ட் ஆக்சுவலாக இன்னொரு பாயிண்ட் இருக்குங்க இதிலே, வாட் இஸ் ஃபுட் செக்யூரிட்டி. இந்தியாவில் ஃபுட் செக்யூரிட்டி இருக்குன்னு அர்த்தம் எல்லா மக்களுக்கும் டெய்லியும் சாப்பாடு கிடைக்கிறதுக்கான வழி இருக்குது. அந்த ஃபுட் செக்யூரிட்டியை எப்படி அச்சீவ் பண்ணுறது, ரேஷன் கடை மட்டும் பத்தாது, அது ஒரு எக்ஸ்ட்ரா மெஷர் தான். இது முக்கியம். சரி, இப்போ எனக்கு அந்த நோட்ஸ் வந்து நான் வந்து வெர்டிகலாக இருக்கிறதால என்ன எழுத முடியல, பட் உங்களால் எழுத முடியும், ஓகேவா. எம்ப்ளாய்மெண்ட்டும் முக்கியம். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் உருவாக்கி தரணும். சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் உருவாக்கி கொடுத்துட்டா ஃபுட் செக்யூரிட்டி ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். இப்போ அடுத்து யோசிங்களேன், சுப்ரீம் கோர்ட் சொல்லுறது என்ன அர்த்தம், யாரோ கேஸ் போட்டிருக்காங்க, கவர்மெண்ட் தருது, கவர்மெண்ட் அப்டேட்டே பண்ண மாட்டேங்குது, 10 கோடி மக்களுக்கு சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது, என்னென்னு கேளுங்க அப்படின்னு யார் சொல்லியிருப்பா, யாராவது ஒரு சாமானியர், ஏதாவது ஒரு லாயர் சொல்லியிருப்பாங்க. இப்போ அவங்க பேர் தேவையில்லை. இப்போ அதுக்கு ஆர்குமெண்ட் யார் பண்ணியிருப்பா, கவர்மெண்ட் பண்ணியிருக்கோம்ல, அந்த பாயிண்ட் நீங்கள் பார்க்கணும். கவர்மெண்ட் ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுச்சு, இந்த 10 கோடின்னு சொல்கிறதுலாம் பெரிய நம்பராக சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, இப்படிலாம் கிடையாது. நாங்கள் ஆல்ரெடி எங்கிருந்து வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களோட டீட்டெயிலாக அப்டேட் பண்ணிக்கலான்னு ஒரு போர்ட்டல் ரெடி பண்ணிக்கோம், இ-ஷ்ரம் போர்ட்டல். இந்த போர்ட்டல் நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே வாங்கிக்கலாம். ஈவன் நீங்கள் வந்து ஒரு மைக்ரண்ட் ஒர்க்கராக வச்சுக்கலாம். பீகார்லேருந்து தமிழ்நாடு வந்திருக்கீங்க, தமிழ்நாடு வந்திருந்தாலும் இ-ஷ்ரம் போர்ட்டலில் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு அப்டேட் பண்ணிட்டு அங்கே போய் என்ன பண்ணிக்கலாம், ரேஷன் கடையில் போய் ஃபுட் வாங்கிக்கலாம். ஸோ இந்த போர்ட்டல் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் இந்த அமௌண்ட்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ கவர்மெண்ட்டு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கு. சென்சஸ் மட்டும் தான் கிடையாது, நிறைய டெக்னாலஜி வழியாக அப்டேஷனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். இந்த பாயிண்ட் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ஃப்ரண்ட் பேஜில் இந்த பாட்டம் நியூஸ் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு குட்டி நியூஸ் இருக்கு பாருங்க. இந்த நியூஸ் இருக்குல்ல, அடுத்த RBI கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா, யூனியன் கவர்மெண்ட் நேம்ஸ் சஞ்சய் மல்ஹோத்ரா as the next RBI கவர்னர். இவர் இப்போ அடுத்து வந்தா 26வது கவர்னர் ஆஃப் RBI. என்ன ரீசன், இப்போ இருக்கிற தாஸ் இருக்கார்ல,
சக்திகாந்த் தாஸ் அவரோட 6 வருஷம் முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கிற இந்த டைமில் சஞ்சய் மல்ஹோத்ராவோட ஆக்ஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். அண்ட் அடுத்த நியூஸ் நம்ம நிறைய தடவை பார்த்தாச்சு, சைமல்டேனியஸ் எலெக்ஷன். ஒரே வருஷத்துல லோக்சபா எலெக்ஷன் நடக்குது, அப்புறம் ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் நடக்குது, அப்புறம் லோக்கல் பாடி எலெக்ஷன் நடக்குது. ஸோ மக்கள் வந்து மல்டிபிள் டைம்ஸ் என்ன பண்றாங்க, ஓட்டு போடுறாங்க. ஸோ இது வந்து மக்களுக்கு ஒரு என்னது, ஒரு டைம் கன்சூமிங். ஈவன் ஒவ்வொரு தடவை எலெக்ஷன் நடக்கும்போது ஒவ்வொரு ஸ்டேட்ல நடக்கும், அப்புறம் ஒவ்வொரு டைம்ல லோக்சபா நடக்குது, லோக்கல் பாடி நடக்குது. ஸோ மேன் பவர் அதிகமாக வேஸ்ட் ஆகுது, அட்மினிஸ்ட்ரேஷன் எஃபர்ட், மணி, இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு இந்த எல்லா எலெக்ஷனையும் ஒரே நாளில் ஒரே டைமில் வச்சுட்டா இந்த மல்டிபிள் ஓட்டிங் குறைச்சிடலாம், மேன் பவரை குறைச்சிடலாம், மணியை குறைக்கலாம். இதோட பாயிண்ட் இது கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. நெகட்டிவ் நம்ம பார்த்தாச்சு ஆல்ரெடி. இதை கொண்டு வரதுக்கான பில்லை இந்த மீட்டிங்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவாங்க. மறுபடியும் டிபேட் நடக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் எந்த கடனும் சரி எல்லாரும் போட்டிருப்பாங்க. சைமல்டேனியஸ் எலெக்ஷன் ப்ராக்டிஸில் பார்க்கணும்னா சைமல்டேனியஸ் எலெக்ஷன் ப்ராக்டிஸ் நடிங்க, சர்ச் வீடியோ வந்துடும், பார்த்துருங்க. பட் ஒரு பாயிண்ட், கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு கமிட்டி போட்டுச்சு. அந்த கமிட்டியோட ஹெட் யார், ராம்நாத் கோவிந்த், ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட், ஃபார்மர் பிரசிடென்ட். அவர் தான் பண்ண சொன்னார். ஓகே, பட் இதை கொண்டு வரதுக்கு கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணி ஆகணும், திருத்தணும். ஏன்னா எலெக்ஷன்ன்றது கான்ஸ்டியூஷனில் இருக்குது கரெக்டாக. அப்போ அந்த எலெக்ஷன் மெத்தட் மாற்றணும்னா அனௌன்ஸ் பண்ணணும். அப்போ இது வந்து லாங் ப்ராசஸ் தான். டக்குன்னு ஒரு பில்லை போட்டு ஆக்டாக மாறிட்டார். அப்போ இந்த பில் என்ன பண்ணி ஆகணும், அனலைஸ் பண்ணுவோம்ல. ஸோ ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு இந்த பில் அனுப்புவாங்க. அனலைஸ் பண்ணி அனுப்பிட்டு இந்த பில் அனலைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் பார்லிமெண்ட்டில் நடக்கும், டிபேட் நடக்கும். ஸோ இதுக்கப்புறம் ஃபியூச்சர் எல்லாம் வரும், பார்க்கலாம். அண்ட் அடுத்த நியூஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. மோஸ்ட் ஆஃப் தி இந்தியன் உமன் டிபெண்ட் ஆன் ஃபேமிலிஸ் ஃபார் தயர் இன்கம். இது ஒரு முக்கியமான இஷ்யூ. கவர்மெண்ட் என்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுத்திருக்கு இந்தியாவோட பெண்மணிகளை இண்டிபெண்டா ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் ஆகிறதுக்கு எடுத்த ஸ்டெப்ஸ்லாம் தெரியுமா? இது தனி சாப்டர். அட்லீஸ்ட் ஒரு ஸ்கீம்ஸ் லிஸ்ட் பண்ணிங்க. நான் போட்ட மாதிரியே கூகுளில் போடுங்க, நிறைய ஸ்கீம்ஸ் வரும், அதை எழுதி வச்சுங்க. இப்போ அதில் ஒரு அப்டேட், முக்கியமா ரூரல் உமன் அவங்கள ஃபோக்கஸ் பண்ற ஒரு ஸ்கீம், பீம சகி யோஜனா. இந்த பேர்ல இருக்குல்ல, ஜஸ்ட் நீங்க ஒரு 10வது படிச்சிருந்தா போதும், உங்க வயசு வந்து 18லேருந்து 70 யார வேணா இருக்கலாம். உங்களை நாங்கள் என்ன பண்ண போறோம்னா ட்ரெயின் பண்ண போறோம். எதில் ட்ரெயின் பண்ண போறோம்? எல்ஐசியோட இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா உங்களை ட்ரெயின் பண்ண போறோம். மீனிங் புரியுதுல? இந்த பாலிசி பத்தி பேசுவாங்க, நம்மகிட்ட பேசுவாங்களே, அந்த ஒர்க் பண்றாங்களா? ஸோ உங்களை வேலை என்ன, மக்களுக்கு இன்சூரன்ஸ் அவேர்னஸ் பற்றி சொல்லி தரணும். ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கு ட்ரைனிங் தருவாங்க. 3 வருஷம் ட்ரைனிங். அந்த ஒவ்வொரு வருஷமும் ட்ரைனிங் முடிக்க ஸ்டைபண்ட் தருவாங்க. மீனிங் புரிச்சா? நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறீங்க, லேர்ன் பண்ண மாதம் ஸ்டைஃபண்ட் 7,000 பெர் மந்த் முதல் வருஷம். அதுக்கப்புறம் செகண்ட் இயர் 6,000 பெர் மந்த், தேர்ட் இயர் 5,000 பெர் மந்த். ஸோ உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கொடுத்து உங்களுக்கு ஒரு ஸ்கில்லை சொல்லி தராங்க. ஸோ கற்றுக்கிறதுக்கு அப்புறம் பண்ணலாம், இந்த எல்ஐசியில் இருக்க முக்கியமான இன்சூரன்ஸ் பாலிசி பற்றி மக்கள்கிட்ட சொல்லி இன்சூரன்ஸ் ஆட் பண்ண வைக்கலாம். அப்போ நீங்கள் இன்சூரன்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காசு கிடைக்கும்ல. எஸ், ஸோ யூ வில் ஏர்ன் கமிஷன்ஸ். அப்போ அது நீங்களா சம்பாரிச்சதா? Yes, you becoming independent woman financially. So you will be getting the specialized training to become insurance professional agent. So அடுத்த 3 வருஷத்துல 2 லட்சம் உமன் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆள் எடுக்க போகுது to make you financially secure. So பீமா சகி யோஜனா நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் 2 லட்சம் பெண்களை இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா மாற்ற போறாங்க. நெக்ஸ்ட் நீங்க சென்டர் பேஜ்ல ஒரு முக்கியமான ஆக்ட், பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் 1991. இந்த ஆக்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். என்ன ரீசன்? நீங்க ஒரு ஏரியாவுக்கு போறீங்க, அங்க ஒரு கோயில் இருக்கு, மாஸ்க் வச்சுக்கலாம். அப்போ இந்த டெம்பிளோட கேரக்டர் என்ன கேரக்டர்? இஸ்லாமிக் கேரக்டரா? இப்போ நீங்க இங்க வரீங்க, நீங்க அனலைஸ் பண்ணிட்டு இல்ல இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி ஒரு ஹிந்து கோயில் இருந்துச்சு, அப்போ இது வந்து இந்த ரீஜன் வந்து ஹிந்துசம் பேஸ் பண்ண இடம், இந்த கோயில் இடிச்சுட்டு ஹிந்து கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்ல முடியாது. August 15, 1947 அது சொல்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இந்த மாஸ்க் இருக்குல்ல, இந்த மாஸ்க் எப்போ வந்துச்சு பார்க்கணும். அது வந்து August 15, 1947 அதுக்கு முன்னாடியிலிருந்து இருக்கு அப்படின்னா அதோட கேரக்டரை, அதோட இடத்த மாற்ற முடியாது. ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. இந்த ஃப்ரீஸ் பண்ற ஆக்ட் தான் இந்த ஆக்ட். நீங்க புரிச்சா? நீங்க ஒரு கோயில் பாக்குறீங்க, அந்த கோயில் வந்து 1980s கட்டினது அப்படின்னா அப்போ நீங்க அனலைஸ் பண்ணலாம், நான் இப்போதான் ரீசெண்டாக கட்டினேன். ஓகே, பட் 1947க்கு முன்னாடி ஒரு கோயில் கட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த கோயிலுக்குள்ள யார் இருந்தா, அதுக்கு முன்னாடி யார் இருந்தா, இடிக்கலாமா வேணாமா யோசிக்க கூடாது. ஸோ 1947க்கு முன்னாடி ஒரு கோயில் ஒரு இடத்துல இருக்குன்னா அதோட கேரக்டர் ஆயிடுச்சு, ஃப்ரீஸ் பண்ணியாச்சு, அதை மாற்றக்கூடாது. ஸோ நோ ஒன் கேன் கிளைம் லீகலி சேஞ்ச் தி ரிலீஜியஸ் கேரக்டர் ஆஃப் தட் பிளேஸ். யாராலையும் மாற்ற முடியாது. 1947ஓட அது ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அந்த இடத்துல அங்கே என்ன கோயில் இருக்கோ அந்த கேரக்டரோட தான் செயல்படும். பட் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. சில லிஸ்ட் ஆஃப் பிளேசஸ் என்ன பண்ணலாம், நீங்க அனலைஸ் பண்ணி மாற்றலாம். பாப்ரி மஸ்ஜித் இருக்கு, அந்த இடம் தான் ராம ஜென்ம பூமி அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குல்ல. எஸ், இந்த கோயில் வந்து 1947 முன்னாடிலாம் கட்டினது தான். பட் இதை வந்து கொஸ்டின் கேட்கலாம், எக்ஸப்ஷன். அப்புறம் ஏன்ஷியன்ட் மானுமெண்ட்ஸ் ஆக்ட் 1958. இந்த ஆக்ட்ல எந்த சைட்ஸ்லாம் இருக்கோ தட் இஸ் எக்ஸம்டட். தீஸ் ஏன்ஷியன்ட் மானுமெண்ட்ஸ் ஆர் எக்ஸம்டட் ஃப்ரம் திஸ் ஆக்ட். அப்படின்னா அர்த்தம் அனலைஸ் பண்ணலாம். ஓரளவுக்கு யோசிக்க முடியுதா? அப்போ இந்த ஆக்ட் என்ன பண்ணுது? ஓரளவுக்கு செக்குலரிசம் இம்ப்ரூவ் பண்ணுதா? எஸ், அதை பாயிண்ட் நான் வச்சுக்கேன். இந்த வர்ஷிப் ஆக்ட்ன்றது ஒரு வகையான செக்குலரிசம் இம்ப்ரூவ் பண்ணுது. ஆல்ரெடி இருக்கிற ரிலீஜியஸ் சைட்டை எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் புதுசாக ஒரு டிபேட்டை உருவாக்காமல் இருக்க ட்ரை பண்ணுது. ரிலீஜியஸ் ஹார்மோனி அண்ட் இந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம். ரிலீஜியஸ் கோ எக்ஸிஸ்டன்ஸ் இதுவும் பயன்படுத்தலாம். அண்ட் ஃப்ரண்ட் பேஜில் இந்த நியூஸ் பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரிஞ்சது தான், பட் அப்டேட் பண்ணிக்கங்க. உங்களோட பாலிட்டியில் அப்டேட் பண்ணிக்க. ரிசர்வேஷன் கேன் பி கிவன் ஆன் ரிலிஜன். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஃபால்ஸ். ரிசர்வேஷன் மஸ்ட் நாட் பி பேஸ்ட் ஆன் ரிலிஜன். யார் சொல்லிக்கா? சுப்ரீம் கோர்ட். ஸோ வெஸ்ட் பெங்கால் என்ன பண்ணுச்சு, அந்த ஸ்டேட்ல இருக்கிற சில முக்கியமான முஸ்லீம் குரூப்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 முஸ்லீம் குரூப்ஸ் யாரெல்லாம் வீக்கரா இருக்காங்களோ அவங்கள
மோஸ்ட் பேக்வர்ட்னு போட்டுச்சு. சுப்ரீம் கோர்ட் கொஸ்டின் கேட்குது, எப்படி நீ ஒரு ரிலீஜனை பேஸ் பண்ணி நீ பேக்வர்டும் தரக்கூடாது. பட் வெஸ்ட் பெங்கால் ஆர்கியூ பண்ணாங்க. என்ன ஆர்கியூ பண்ணாங்க? நாங்கள் வந்து அந்த முஸ்லீம் பீப்புள்னு அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணல, அந்த குரூப் எல்லாருமே பேக்வர்டாக இருக்கிறாங்க, அதனால ரிசர்வேஷன் தரோம். பட் அந்த பாயிண்ட் அக்செப்ட் பண்ணிக்கல. ஓகே, அவங்க பேக்வர்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டீங்களே, ஓகே, அவங்க பேக்வர்டாக இருக்கிறதுக்கான ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? ரிசர்ச் தான் பண்ணீங்களா? எந்த ரிசர்ச்சும் பண்ணாமல் சில குரூப்பை வந்து பேக்வர்ட் நீங்களே சொல்லிக்கிட்டு இது பண்ண முடியும்? நம்ம கிட்ட ஆல்ரெடி ஜட்மெண்ட்ஸ் இருக்கு. ஒரு ஆளுக்கு பேக்வர்டாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் ரிசர்வேஷன் தரலாம், பட் என்ன வேணும்? ஸ்டேட்மெண்ட் வரும்ல, அதை ரெடி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெஸ்ட் பெங்கால் ரெடி பண்ண ஓபிசி லிஸ்ட்டை தப்புன்னு சொல்லிடுச்சு. என்ன ரீசன்? ரிலீஜனை மட்டும் ஒன்லி கிரைட்டீரியா, சோல் கிரைட்டீரியா வச்சு இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணக்கூடாது. அப்போ இதில் ஆட் பண்ண 77 முஸ்லீம் கம்யூனிட்டிஸ் அதை எடுத்துடணும். பட் ஒருவேளை இந்த கம்யூனிட்டிஸ்ல இருந்து இந்த ரிசர்வேஷனால வேலைக்கு போயிருந்தாங்கன்னா அவங்கள விட்டுறலாம். நான் எப்படி நடந்துச்சு, இதுக்காக பண்ணக்கூடாது. அப்போ ரிலீஜனை பேஸ் பண்ணி தரக்கூடாது. ஓகே, அப்போ எதை பார்த்து தரலாம்? ஒரு கம்யூனிட்டி வந்து எஜுகேஷனலி பேக்வர்ட், சோஷியலி பேக்வர்ட், அதுக்கு ப்ரூஃப் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா கொடுத்துடலாம். ஸோ யூ நீட் சர்வே ஆர் டேட்டா டு ப்ரூவ் தோஸ். அட்லீஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிருக்கணும்? ஒரு மீனிங்ஃபுல் கன்சல்டேஷனாக எடுத்துருக்கணும். ஸோ எதுவுமே பண்ணாமல் ஆட் பண்ண தப்பு. ஆக்சுவலாக இந்த இனிஷியேட்டிவ் வந்து 2012 வந்துச்சு. வெஸ்ட் பெங்கால் ரிசர்வேஷன் ஆக்ட் 2012. இந்த ஆக்ட் போட்டு அதுல இருந்து நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு. 2012 போட்டு 2024 தான் ஜட்மெண்ட் இருக்கு. வெஸ்ட் பெங்கால் ரிசர்வேஷன் ஆக்ட் 2012. நெக்ஸ்ட் நீங்க சென்டர் பேஜ்ல இந்த பாட்டம் இருக்குல்ல, இது பார்க்க பெருசா இருக்கு, பட் பேசுற ஒரே ஒரு கான்செப்ட் முக்கியம். இதை நீங்க மெயின்ஸ்ல ஒரு டிராயிங்கா கூட போட்டுக்கலாம். இந்த உலகத்தோட ஃபுட் செக்யூரிட்டியை காப்பாற்றுறது எது? அக்ரிகல்ச்சர். ஓகே, பட் இந்த காலத்தில் ஃபுட் ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியாக நடக்குது. அதாவது ஃபுட் லாஸ் ரொம்ப அதிகமாகுது. என்ன ரீசன்? எக்ஸ்ட்ரீம் மழை, எக்ஸ்ட்ரீம் ஹீட்டு, கிளைமேட் சேஞ்ச். இப்போ கிளைமேட் சேஞ்ச்னால இரிகேஷன் பண்ண முடியாம, ஃபார்மிங் பண்ண முடியாம அக்ரிகல்ச்சர் அவுட்புட் ஆகும். கம்மியான ஃபுட் கிரைன்ஸ் தான் உற்பத்தி பண்ண முடியும். கரெக்டா? அப்போ கம்மி ஃபுட் கிரைன்ஸ் தான் மார்க்கெட்டுக்கு வருதுன்னா ப்ரைஸ் எப்படி இருக்கும்? விலை அதிகமாக இருக்கும். ஸோ இன்ஃப்ளேஷன் ஆகுது, வருஷம் அதிகமாகும். இப்போ இருக்கிற இன்ஃப்ளேஷன் காரணம் இதுவும் வச்சுக்கலாம். கிளைமேட் சேஞ்ச் ஒரு காரணம். கிளைமேட் சேஞ்ச்னால ஃபுட் ப்ரொடக்ஷன் கரெக்டாக பண்ண முடியல, சப்ளை கம்மி. இந்தியாவில் அதிகமான சப்ளை தான், பட் நான் இது ஜென்ரலாக ஒரு தியரி சொல்கிறேன். சப்ளை கம்மி, ஸோ இன்ஃப்ளேஷன் வரலாம். ஓகே, எங்கே சரி பண்ணலாம்? இங்கே யார் மேலே தப்பு அப்படின்னா, இங்கே நடக்கிற சிஸ்டம் இருக்குல்ல, அக்ரிகல்ச்சர் சிஸ்டம்லேயே தப்பு இருக்கு. என்ன ரீசன்? இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு காரணமே அவர் தான். இந்த விவசாய சிஸ்டம் இருக்குல்ல, அதுவே என்ன பண்ணுதுன்னா அதிகமான ஃபாசில் ஃபியூலை எமிட் பண்ணுது. எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள், டிராக்டர் வச்சிருக்க, டிராக்டருக்கு என்ன பண்ணும்? டீசல் போடணும். அடுத்து எலக்ட்ரிக் பம்ப் தேவை தண்ணி அடிக்கிறதுக்கு. அந்த பம்புக்கு என்ன தேவை? எலக்ட்ரிசிட்டி தேவை. ஓகே, அடுத்து ஃபெர்டிலைசர் தேவை, உரம். அதுக்கு என்ன தேவை? யூஸ் ஆகுது. ஃபெர்டிலைசர் உருவாக்குறதுக்கு என்ன தேவை? நேச்சுரல் கேஸ் தேவை. இது எல்லாத்தையும் எப்படி உருவாக்குறோம்? ஃபாசில்ஸை பயன்படுத்துறோம். கோல் வந்து உருவாகுது. அப்போ விவசாயம் என்ன பண்ணுதுன்னா ஃபாசில் ஃபியூலை டிமாண்ட் பண்ணுது அதிகமாக. கரெக்டா? அதனாலே எலக்ட்ரிசிட்டி பிரைஸ் எப்படி இருக்கு? அதிகமாகுமா? ஸோ விவசாயம் மட்டுமே இந்த உலகத்தில் எமிட் பண்ற கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ல 20% எமிட் பண்றது யாரு? விவசாயம் மட்டுமே. அப்புறம் கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனை 20% தான் எமிட் பண்ற. எமிட் பண்ண கிளைமேட் சேஞ்ச் ஆகும், அதிகமாகிட்டே இருக்கும். கிளைமேட் சேஞ்ச் அதிகமாக அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி ஆகும், அதிகமாகிட்டே இருக்கும். ப்ரொடக்டிவிட்டியே கம்மியாயிடுச்சுன்னா ஃபுட் செக்யூரிட்டி ஆகும், வீக்கர் ஆகிடுமா? அப்படிங்க புரிஞ்சா? எஸ், இதே இன்னொன்று சொல்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. அகைன் செக், அது அகைன் லிங்க் பண்ணுறேன். 2 முக்கியமான ப்ராப்ளம். ஒன்று எனர்ஜி ப்ராப்ளம், எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம், விவசாயம் ப்ராப்ளம். ரெண்டுத்துக்கு ஒரு லிங்க் இருக்குது. நம்ம அதிகமாக எலக்ட்ரிசிட்டி பயன்படுத்தினா கிளைமேட் சேஞ்ச் ஆகும், அதிகமாகுமா? எஸ். ஸோ விவசாயத்தை அதிகமாக எல்லாரும் பண்ணுறோம். விவசாயம் எதை பயன்படுத்திக்குது? எலக்ட்ரிசிட்டி அதிகம் பயன்படுத்திக்குது. என்ன எலக்ட்ரிசிட்டி? ஃபாசில் ஃபியூல். ஃபாசில் ஃபியூலை நீ யூஸ் பண்ணால் என்ன ஆகும்? கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் ஆகும். அது எமிட் என்ன ஆகும்? கிளைமேட் சேஞ்ச் அதிகமாகும். கிளைமேட் சேஞ்ச் அதிகமாச்சுன்னா அக்ரிகல்ச்சரல் லாஸ் ஆகுமா? அக்ரிகல்ச்சர் லாஸ் அதிகமாகிடுச்சுன்னா ஃபுட் செக்யூரிட்டி ஆகிடும், வீக் ஆகிடும். அப்போ இந்த சைக்கிளை பிரேக் பண்ணுறதுக்கு ஒரே வழி எங்கே மாற்றணும்? அக்ரிகல்ச்சர் சிஸ்டத்தை மாற்றணும். அக்ரிகல்ச்சர் எனர்ஜியை யூஸ் பண்ணுற மெத்தட் மாற்றணும். விவசாயம் வந்து இந்த எனர்ஜியை கரெக்டாக ரெனியூபிள் எனர்ஜி யூஸ் பண்ணா, சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணா, அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப அதிகமாக தேவைப்படும். பட் பாயிண்ட், தன்னோட எனர்ஜி மெக்கானிசத்தை மாற்றிட்டா ஆட்டோமேட்டிக்காக 20% கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் வராது. அது வரலனாலே கிளைமேட் சேஞ்ச் நடக்காது. கிளைமேட் சேஞ்ச் வரலனாலே நல்லா ப்ரொடக்ஷன் பண்ணலாம். ப்ரொடக்ஷன் நிறைய பண்ணாலே மக்களுக்கு ஃபுட் சப்ளை அதிகமாக தரலாம். ஃபுட் செக்யூரிட்டி ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க. இப்போ இந்தியாவில் ஃபுட் செக்யூரிட்டி வீக்கராக இருக்குன்னா அக்ரிகல்ச்சர் கூட கரெக்டாக இருக்கிற எனர்ஜி மெக்கானிசத்தை மாற்றுங்க. ஸோ இந்த ஆங்கிளோட அந்த ஆர்டிகல் படிங்க. இதான் மெக்கானிசம். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த ஆர்டிகல் போகலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது எக்ஸாம்பிள் கிடையாது, ஃபேக்ட். நேற்று எனக்கு சரியாக நைட்டு 11:35 நைட் 11:35 அப்படியே 12 ஆகும்போது ஒரு ஸ்டூடெண்ட் கால் பண்ணி என்கிட்ட பேசினாங்க. ப்ரிலிம்ஸ் கைடன்ஸ் வேணும் உங்களுக்கு. ஒரு 11:30 நைட்டு ஒரு 12 மணிக்கு தூங்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கால் பண்ணா நீங்க எடுப்பீங்களா? முக்காசு எடுக்க மாட்டோம், சைலண்ட்ல இருக்கும். பட் நான் எடுத்தேன். என்ன ரீசன்? அது நமக்கு இருக்கிற பேஷன் தானே. ஸ்டூடெண்ட் கால் பண்றாங்க, ஏதாவது இருக்கும். அண்ட் நைட் டைம் அர்ஜென்ட்டோட இருக்கலாம். பட் எடுத்த உடனே அவங்க ஒரு 10 தடவை சாரி சொல்லிப்பாங்க. வெரி சாரி. அவர் ஒர்க் பண்றாரு, அதனால் ரொம்ப நாளாக நம்பரை தேடி கண்டுபிடிச்சி மறந்துட்டாராம். அப்புறம் ஓகே, என்ன பயசி, இது எக்ஸாம்பிள் தான். அந்த ஸ்டூடெண்ட் ப்ளேம் பண்ணுறதுக்கு சொல்ல ஒரு இன்ஸ்பிரேஷன் டக்குனு ஃபோன் பண்ணி தோணிருக்கும். தட் இஸ் ஓகே. பாயிண்ட் என்னன்னா, இந்த 11:30 நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸோட ஹெட் மேனேஜர் உங்களுக்கு கால் பண்ணி ஒர்க்கை முடிச்சிட்டிங்களா, எவ்வளோ பெண்டிங் இருக்குது அப்படி கேட்க ஆசைப்படுறாரு. பட் நீங்கள் ஃபோன் எடுக்கல அப்படின்னா உங்கள் மேலே தப்பு கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு ஒர்க்கிங் டைம் இருக்குது. அந்த ஒர்க்கிங் டைமை தவிர்த்துட்டு ஒரு 5 மணியாக இருக்கலாம், ஈவினிங் 6 மணியாக இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் கால் வருதுன்னா அதை நீங்கள் கட் பண்ணலாம். ரைட் டு டிஸ்கனெக்ட். இந்த விஷயம் இந்தியாவில் கொண்டு வரல, பட் கொண்டு வரணும். உலகம் முழுக்க எல்லா கண்ட்ரி கொண்டு வந்துச்சு. ரைட் டு டிஸ்கனெக்ட்ன்றது
அது வந்து தப்பான விஷயம் கிடையாது, பேட் பிஹேவியர் கிடையாது, அது கரெக்டான பிஹேவியர். ஒர்க்குக்கு அப்புறம் அகைன் சேம் ஒர்க்கு பற்றி வீட்டில் இருக்கும்போது கேட்கக்கூடாது, டிஸ்கனெக்ட் பண்ணலாம். மீனிங் புரிஞ்சா? டெக்னாலஜி மாற மாற, லைஃப் மாற மாற, ஒரு இண்டிவிஜுவலோட ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் ஃபோனில் இருக்குது, லேப்டாப்பில் இருக்குது. அப்போ நீங்கள் வீட்டுக்கு வரும்போது உங்கள் ஆஃபீஸே தூக்கிட்டு வந்துடுறீங்க. எப்படி? செல் வழியாக லேப்டாப் தூக்கிட்டு வந்துடுறீங்க. அப்போ 24 hours அதிலே கரெக்டாக இருக்கும்போது ப்ரொடக்டிவிட்டி குறைஞ்சிரும். மீனிங் புரிஞ்சா? எஸ், நான் 10 hours படிக்கிறேன், நீங்கள் 2 hours தான் படிக்கிறீங்க, அப்போ நான் தான் ப்ரொடக்டிவ் அதிகம், நான் ரொம்ப நேரம் படிக்கிறேன் அப்படின்றதுலாம் தப்பான கான்செப்ட். ஆக்ஸ்ஃபோர்ட் என்ன சொல்லியிருக்கு ரிசர்ச் படி, யார் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்காது, கம்மியாக இருக்கும். ஸோ அதனாலே என்ன பண்ண எல்லா கம்பெனியும் லாங் ஒர்க்கிங் ஹவர்ஸை குறைக்கணும். அதோட முக்கியமானது ஒர்க்கிங் ஹவர் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஒர்க்கை எங்கேஜிங் ஆக்கிறதுக்கு செல்லு வழியாக லேப்டாப் வழியாக கொடுத்தே இருப்பாங்க. அதை டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒர்க்கருக்கு ரைட்ஸ் உண்டுன்னு சொல்லி நிறைய கண்ட்ரி கொடுத்துருக்காங்க. ரைட் டு டிஸ்கனெக்ட். பிரான்ஸ் வந்து 2001 கொடுத்துருச்சு. இந்த ஃபேக்ட்ல நீங்கள் ஆர்டிகலே பார்க்கலாம். நீங்கள் சென்டர் பேஜ் ஆர்டிகல் ரைட் சைடில் இருக்கும். பிரான்ஸ், போர்ச்சுகல், ஸ்பெயின், ஆஸ்திரேலியா, அயர்லாந்து, எல்லா முக்கியமான யூரோப்பியன் கண்ட்ரிஸும் இந்த ரைட்ஸை கொடுத்துட்டாங்க. இந்த ஸ்பெயின் இருக்குல்ல, அந்த கண்ட்ரியோட அந்த ரைட்ஸ் பேரே பயங்கரமாக இருக்குது. ஆர்கானிக் லா ஆன் டிஜிட்டல் ரைட்ஸ். நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன் சுவிச் ஆஃப் பண்ண? ஒரு எமர்ஜென்சி ஃபோன் காலில் ஏன் எடுக்கல அப்படி கேட்க முடியாது. ஸோ இந்த கண்ட்ரி எல்லாம் என்ன சொல்ல வருது? ஏன் ஃபோன் ஆஃப் பண்ணணும், டிஸ்கனெக்ட் பண்ணணும். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இஸ் மஸ்ட் இன் எவ்ரி ஒன்ஸ் டு மெயின்டைன் தி ஹெல்த்தி பாடி. ஸோ உங்கள் பர்சனல் லைஃப்குள்ளேயும் ஒர்க் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக யூ ஃபீல் ஸ்ட்ரெஸ்டு, பர்ன் அவுட், ஆன்சைட்டி. இது உங்களோட ஹெல்த்தை, மென்டல் ஹெல்த் வெல்பீயிங்கை அஃபெக்ட் பண்ணும். நம்ம ஆல்ரெடி பற்றி பார்த்தாச்சு, பட் அகைன் ஆர்டிகல் வந்திருக்கு. இந்த ஆங்கிள் நோட் பண்ணிங்க. ரைட் டு டிஸ்கனெக்ட் வார்த்தையை யூஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்தியாவில் ஏன் கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியும். ஆர்டிகல் 39E DPSP போட்டிருக்கு. ஒர்க்கரோட ஹெல்த் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்கு காலத்துக்கு ஏற்ப பாலிசிஸை போட வேண்டியது ஸ்டேட்டோட டியூட்டி. 39E அண்ட் ரொம்ப ஜென்ரலிஸ்டியா ஆர்டிகல் 38 இருக்கு. மக்களோட வெல்ஃபேர் முக்கியம். வெல்ஃபேர் பாலிசிஸ் போடுங்க. அந்த வெல்ஃபேர் பாலிசியில் ரைட் டு டிஸ்கனெக்ட் வரும். ஸோ இந்த ஆங்கிலையும் பார்க்கலாம், இன்னொரு ஆங்கிலையும் பார்க்கலாம். இப்போ ஆஃபீஸ் எங்களை என்ன பண்ணுது? ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குது. அப்போ ஒரு ஆஃபீஸ்க்குள்ள ஒரு இண்டிவிஜுவலை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு ரீசெண்டாக வந்த ஜட்மெண்ட்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் முக்கியமானது 1997 போட்ட கேஸ், விஷாகா கைட்லைன்ஸ் கேஸ். அதானே விஷாகா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். இந்த தீர்ப்பில் என்ன சொன்னிச்சு சுப்ரீம் கோர்ட்? ஒர்க் பண்ண வர உமனோட ரைட் டு டிக்னிட்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ ஒர்க் பிளேஸில் ஹராஸ் பண்ணுறது அது நடக்கூடாது. இந்த ஆஃபீஸ் வந்து ஒர்க் என்விரான்மெண்ட்டை வந்து ஈக்குவலாக வச்சுக்கணும். அதாவது கேர்ள்ஸுக்கான அந்த என்விரான்மெண்ட் சேஃப்னஸ் உருவாக்கி தரணும் அந்த கேஸ். அப்போ என்ன ஆகுது? அந்த ஆஃபீஸ்ல அவங்க ஸ்ட்ரெஸ் குறையுதா? இது ஒன்று. செகண்ட் ஜட்மெண்ட் 2021 வந்து ஜட்மெண்ட் ரவீந்திர குமார் தரிவால் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஒரு ஆஃபீஸ்ல ஒரு ஒர்க்கரையும் இன்னொரு ஒர்க்கரையும் கம்பேர் பண்ணாது தயவுசெய்து. ஒவ்வொருத்தவங்களுக்கும் இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த டிஃபரன்ஸை நோட் பண்ணுங்க. அந்த டிஃபரன்ஸை அந்த ஆஃபீஸ் என்ன பண்ணி ஆகணும்? அக்கமடேட் பண்ணி ஆகணும். ஒருத்தர் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காரு, அவருக்கு சர்டிஃபிகேட் தர்றது, இவனுக்கு ஒர்க் பண்ணவே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா 2 பேருக்கோட ஒர்க்கிங் டைமே சேம் தான். அந்த ஒர்க்கிங் டைமில் அவரால் எவ்வளோ முடியுமோ அதுதான் பண்ணணும். அந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் அகாமடேட் பண்ணாமல் திட்டுறது, இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆக்குறது, அது தப்பு. ஸோ ஐடியா ஆஃப் ஈக்குவாலிட்டி கொண்டு வராங்க இந்த ஜட்மெண்ட்ல. கரெக்டாக அதே விஷயத்தை இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல் 2012 பிரவீன் பிரதன். இதெல்லாம் பேப்பரில் இருக்குங்க, நான் உங்களுக்காக சும்மா எழுதுறேன். வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தராஞ்சல். உங்களோட ஆஃபீஸ் மேனேஜர் இருப்பார்ல, உங்களை திட்டு வரல, உங்களை ஹியூமிலேட் பண்ண வரல, அது பண்ணக்கூடாது. ரீசன் எவ்ரி ஒன் ஹேஸ் தி டிக்னிட்டி, ரைட் டு டிக்னிட்டி. அப்படி பண்ணாருன்னு கேஸ் போடலாம் நீங்கள். ஸோ ஒர்க் பிளேஸில் டிக்னிட்டி உருவாக்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த டிக்னிட்டி இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி ரைட் டு டிஸ்கனெக்ட் வந்திருக்கு. ஸோ இதை வந்து இந்தியன் ஆஃபீஸ் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்தியாவோட ரியாலிட்டி என்ன? நிறைய நேரம் ஒர்க் பண்ணால் வேறு லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. நிறைய நேரம் ஒர்க் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தர் 50 வயசு ரிட்டையர் ஆகிற ஒரு 40 இயர் ரிட்டையர் ஆகிடலாம். அப்போது ஒரு 10 years என்னாச்சு? ஹெல்த் சரியில்லாதனால அந்த 10 years ப்ரொடக்டிவிட்டி குறைஞ்சி போச்சு. அப்போது டெம்பரரியாக பார்க்காதீங்க. அடுத்த ஒரு 5 years 10 yearsல உங்களால் ஒர்க் பண்ண முடியாது. ஏன் நீங்கள் எவ்வளோ பேஷனாக இருந்தாலும் ஒர்க்கு லைஃப் பேலன்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இல்லைனா ஃபியூச்சரில் எக்கனாமிக் ப்ரொடக்டிவிட்டி குறைஞ்சிரும். இந்தியாவோட ஜிடிபி குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு எம்பி பிரைவேட் மெம்பர் பில் சுப்ரியா, உங்க நேம்ப்பா, 2018 ஒரு பில் கொண்டு வந்தாங்க. எதை பேஸ் பண்ணி? ரைட் டு டிஸ்கனெக்ட் பேஸ் பண்ணி ஒரு பில் கொண்டு வந்தாங்க. ஸோ ஆஃப்டர் ஒர்க்கிங் ஹவர்ஸ்க்கு அப்புறம் யூ ஹேவ் தி ரைட் டு டிஸ்கனெக்ட், ரைட் டு இக்னோர் தி ஒர்க்கிங் கால்ஸ் ஆஃப்டர் தி ஒர்க்கிங் டைம். பட் இந்த பில் வந்து இன்னும் பில்லாவே இருக்கு. ஸோ நம்ம ஸ்டெப் எடுத்தாச்சு, 2018 ஸ்டெப் எடுத்தாச்சு, இன்னும் யாரும் கன்சிடர் பண்ணல. ஸோ யாரெல்லாம் லாங் ஒர்க்கிங் ஹவர்ஸ் பண்றீங்களோ எச்சரிக்கை. என்ன ரீசன்? ஸ்ட்ரெஸ் தட் வில் லீட்ஸ் டு ஹார்ட் டிசீஸ். ஸோ your health will be declined. So long worker can create productivity is wrong. Happier employee, ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணுறாங்களே, they can create more productivity. எப்போ ஹாப்பியாக இருப்பாங்க? நீங்கள் சாட்டர்டே சண்டே லீவ் விடுங்க. லீவ் விட்டு மண்டே அவங்க ஒர்க்கிங் டைம் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஸோ உங்கள் ஆஃபீஸில் போர் பர்ஃபார்மன்ஸ் நடக்குதுன்னா ஒரு பிரேக் கொடுங்க. அந்த பிரேக் தான் மைண்ட் ஹாப்பியாக இருக்கும், ஹெல்த்தியாக வச்சு. இது இந்த ஆர்டிகல் சொல்லப்பட்ட பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் இன்னைக்கு ட்ரம்ப் பற்றி ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி ட்ரம்ப் பற்றி பார்த்துருக்கேன், 2 points போட்டிருக்கேன். பட் அகைன் இதில் இன்னும் ஒரு 4-5 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்கிற அளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிடையாது, எல்லாமே ஒரு யுகம் தான். ஸோ இன்னும் ஒரு 2 ஆர்டிகல் வரும்போது சேர்த்து ஆட் பண்ணுறேன். எல்லாம் மறுபடியும் அதே போராக படிக்கிற மாதிரி இருக்கும். படிச்சாச்சு, ஐ வில் எக்ஸ்பிளைன் வித்தின் திஸ் வீக். இது லாஸ்ட்டாக ஒரே பாயிண்ட் சொல்கிறேன். இது கடைசியாக சொல்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, யார் வந்து ஹார்ட் கோராக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும்னு நினைக்கிறேன். ஐ எம் ட்ரைங் டு டூ 3 ஒர்க். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ப்ரிலிம்ஸ் கிளாஸ் போயிட்டு இருக்கா, ஏன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வருது, அது கிளாஸ் போகுது. அந்த ப்ரிலிம்ஸ்க்கான மென்டர்ஷிப் கிளாஸ் போயிட்டு இருக்கு. மென்டர்ஷிப் என்ன அர்த்தம்? ஒரு டாபிக் ரிவிஷன் பண்ணுற மாதிரி எம்சிக்கெல்லாம் என்ன வரும், என்ன தப்பு பண்ணுறோம்,
அந்த ஸோ கோர் கிளாஸ்னு வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அது கூட எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு சாப்டரில் இருக்கிற எங்கெல்லாம் தப்பு பண்ணுவாங்க அந்த ஏரியாஸை கவர் பண்ணுற மென்டர்ஷிப் கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு டைம் கன்சியூம் ஆகிடும். இந்த 3rd லெவலில் தான் நியூஸ் பேப்பர் வீடியோ போடுறேன். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எப்போல்லாம் டைம் கிடையாது போடுறேன். நைட்டுக்குள்ளே போடுறேன், சம்டைம்ஸ் ஈவினிங் கிடைக்கும் அதை போடுறேன். ப்ளஸ் இன்னொன்று ஒரு பர்சனல் லைஃப் அப்டேட்டாக என்னோட சிஸ்டருக்கு வந்து நெக்ஸ்ட் ஒரு 10 டேஸில் வந்து டெலிவரி ஆக போகுது. ஸோ மறுபடியும் என்ன ஆகுதுன்னா ஃப்ரீக்வெண்ட் விசிட். இன்றைக்குமே நான் வந்து இப்போ நீங்கள் இந்த வீடியோ ஒரு 8 மணிக்கு பார்க்கலாம். நான் 9 to 12 ஹாஸ்பிட்டல் இருப்பேன். ஸோ இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது இந்த ஒர்க்லாம் இருக்குல்ல, ப்ரிலிம்ஸ் ஒர்க்கு, மென்டர்ஷிப் இதெல்லாம் கட் ஆகுதுனால நான் பேப்பர் படிக்க முடியாது. அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு தான் இதை பண்ணுவேன். ஸோ இன்னும் ஒரு 10 டேஸ் இந்த பர்சனல் லைஃபும் அப்டேட்டும் கரெக்டாக முடிஞ்சிச்சுன்னா இன்னும் டைம் கிடைக்கும். அந்த டைம்லையுமே நான் நியூஸ் பேப்பர் வீடியோ 3rd ப்ரையாரிட்டி வச்சுருக்கேன். ஸோ 1 டேயில் இந்த ப்ரிலிம்ஸ் ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் ரெடி பண்ணி தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த டைம் மேனேஜ் புரிஞ்சுங்க. லெத்தார்ஜிக்காக போடாமல் இல்லை, ஹேவிங் ஹெவி ஒர்க்கு. நியூஸ் பேப்பர் வீடியோவை நிறைய பேர் போடுறாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நிறைய பேர் விஷயத்தை பண்ணும்போது அது நாமளும் பண்ணி நமக்கு கெத்து பண்ணுறது விஷயம் கிடையாது. ஆல்ரெடி இருக்கிற யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய டாப் அகாடமிஸ் வேறு லெவலில் போடுறாங்க. ஓகே, பட் கிரிட்டிக்கல் திங் இருக்காது தான். பட் இருந்தாலும் ஏதோ ஒன்றுக்கு இருக்குது. பட் ப்ரிலிம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி ஒருத்தவங்க வந்து பிலீவ் பண்ணி என்கிட்ட சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு அது சப்போர்ட் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ அது ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. 3rd ப்ரையாரிட்டி நியூஸ் பேப்பர் வீடியோ. பட் எப்படி தான் டெய்லியும் அப்டேட் பண்ணி ட்ரை பண்ணிக்கிறேன்.